இட்ஸ் ஒரு சினிமாவில் எந்த இப்படிலாம் என்ன ஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கனியக்காவை இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இது இப்படி தான் இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த மாப் மாயாவி. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து வந்திருந்தது. ஸோ அந்த பிரியாணி வந்து கம்ருதீன் வந்து ஊட்ட வந்தார். அப்போ எல்லாருமே வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க அவங்க டீம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நாம் எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து குக்கிங் பண்ண வேணாம், நாம் வந்து அவங்க கேட்குறதெல்லாம் பண்ணாமல் நம்ம வந்து அலக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளான்லாம் போட்டு முடிச்ச உடனே வந்து கனியக்கா வந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போயிட்டு அவங்க நார்மலாக எஃப்ஜே கிட்ட வந்து இன்றைக்கி நடந்த டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே இங்கே விஜய், பார்வதி, சாண்ட்ரா அண்ட் திவ்யா இவங்க எல்லாருமே வந்து வியானா கூட சேர்ந்துக்கிட்டாங்க இப்போது. ஸோ அவங்க 4 பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கனி வந்து இந்த மாதிரி வெளியே போய் பிரியாணி சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பாச பிள்ளைகள் எல்லாம் அங்கே தானே இருக்காங்க. இப்போ கனியக்கா வந்து டபுள் கேம் ஆடுறாங்க. இப்போது அவங்க டீம் வந்து வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க செல்ல பிள்ளைகள்லாம் இல்லை அங்கே தான் இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் இஷ்டத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணும்போது சொல்லியிருந்தால் பரவாயில்ல. பட் அவங்க வந்து சும்மா நார்மலாக பேசுகிறதுக்கு தான் வந்து போகிறாங்க. ஸோ அது சஜஷனோ இல்லை அட்வைஸோ அந்த மாதிரி தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் எந்த இடத்துலையுமே வந்து இந்த கேம் பேசி வச்சு இவங்க பண்ணுறாங்களா அந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே வந்து அவங்க இப்போ வரையும் வந்து பண்ணலை. பட் இப்போது அது ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதுக்கப்புறமா இப்போ சபரி வந்து சாப்பாடு கேட்டாப்புல சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லி ஸ்நாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் கிண்டி அது வந்து சாப்பாடு இருந்திருக்கு. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து கனியக்காவுக்கு தெரிஞ்சு கனியக்கா வந்து சாப்பாடு வந்து சபரிக்கு வந்து சாப்பிட சொல்லி ஒரு மாதிரி அப்செட் ஆகி இப்போது ஏன் இப்படி சாப்பாடு விஷயத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி அழுதுட்டுலாம் இருந்தாங்க. விக்ரம் கிட்ட வந்து சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து இவங்க அதுக்கு வந்து இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்து சொல்கிறாங்க, என்னை வந்து ரொம்ப கார்னர் பண்ணுறாங்க அவங்க, எனக்கு போட்ட டார்கெட் தான் இது, நான் வந்து கிச்சன் டீமில் இருக்கேன்ல, எனக்கு டார்கெட் போடுறாங்க, அதே மாதிரி என் கூட நீ இருக்கிறனால நீயும் வந்து மாட்டுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே விஜய் பார்வதிக்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஆல்ரெடி கனியக்காவை வந்து பிடிக்காத, அவங்களும் வந்து இஷ்டத்துக்கு வந்து சொல்கிறாங்க, இப்போ வந்து உங்களை வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி. கனியக்கா வந்து இப்போது நீங்கள்லாம் யாருமே சாப்பாடு கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன், நீங்கள் வந்து சாப்பாடு விஷயத்தில் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவங்க சொல்லிக்கிட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கனியக்கா இவ்வளோ நாள் அவங்க கிராஃப் கீழே இருந்தது, இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே ஏற்றுறதையும் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.